சைந்தி மேம் வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியுது. நாங்கள் ஒரு சிங்கராக பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு பர்சனலாக வந்து நிறைய பேத்துக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பவித்ரா அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் ஆகிங்க. இப்போ உமனுக்கு வந்து நான் ஒரு உமா நான் நிற்பேன் அப்படிமா பண்ணுறீங்க. அந்த ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறீங்க? அது ஒரு ஸ்டாண்ட் இல்ல. அது வந்து தானா எல்லாருக்குமே வர வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? நம்ம வந்து ஆ ஒரு ஹியூமன் டு ஹியூமன் வந்து ஒரு ஒரு சப்போர்ட் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால மாரல் சப்போர்ட்டா இருக்க முடியும்னா நம்ம மாரல் சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்துல ஆ எதுவுமே வேண்டாம், யாருமே வேண்டாம், நம்மலாம் ஐலேண்ட்ல தனியா இருக்கலாமே. நம்ம வந்து வி ஆர் இன் என்ன சொல்றது? இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இல்லையா? ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் இருக்குன்னா நம்ம பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி தான். ஸோ வி ஷுட் ஸ்டாண்ட். அது நம்ம வந்து ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணக்கூடிய விதத்துல கடவுள் நம்மள வச்சிருக்காரு. அத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் குடுத்து நம்ம ஹெல்ப்பே பண்ணலன்னா அதுக்கு யூஸே கிடையாது இல்லையா? ஸோ நம்மளால அது எது வேணா இருக்கலாம். மாரல் சப்போர்ட்டோ, இல்ல பணமோ, இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ என்ன வேணா இருக்கலாம். பட் நம்மளால ஏதோ ஒண்ணு ஒருத்தவங்களுக்கு பண்ண முடியும்னா, அது கண்டிப்பா பண்ணியே தீரணும்னு நம்புற ஒரு பெர்சன் நான். என் ஃபர்ஸ்ட் சாங் நான் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணது தேவா சாருக்கு. பட் என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வெளியில வந்தது வந்து ஹாரிஸ் சாருக்கு தான். தேவா சார் பாடுனது இன்னி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகல. பட் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது தேவா சார் தான். அதுக்கப்புறம் ஹாரிஸ் சாருக்கு வந்து அ எ எ யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்னோட வாய்ஸ் டெமோ சிடி வந்து ஹாரிஸ் சாருக்கு வந்து குடுத்தாங்க. அத கேட்டுட்டு கூப்பிட்டு பாட வச்சு அப்படிதான் ஆச்சு. ஸோ அது எப்படி வந்திருந்தாலுமே சரி, சில பேர் வந்து இப்ப சொல்லுவாங்க, "நீ வந்து அந்த காலத்துல அந்த ஷோல நீ பாடும்போது இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, ஆ ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி கால் வந்து எனக்கு ஒரு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும்போது ஐவ் காட்டன் கால்ஸ் ஃப்ரம் மியூசிக் டைரக்டர்ஸ். சைந்தி மேம் வந்து சிங்கராக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் டான்ஸராக பார்க்குறாங்க. உங்களோட டான்ஸ் வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்டேஜில் வந்து ஓப்பன் பண்ணி ஆடுறீங்க மேம் இப்போலாம் வந்து வர வர. அது எதனால்? நான் நிறைய சொல்லியிருக்கேன் இத. நான் வந்து ஸ்கூல்ல வந்து இப்படி தான் இருந்தேன். ஓகே. பட் வென் ஐ டுக் சிங்கிங் சீரியஸ்லி நான் நினச்சேன், டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, பெர்ஃபார்ம்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நம்மள சீரியஸான ஒரு சிங்கரா யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு ஐடியா யாரும் எனக்கு சொல்லல. இது பண்ணாத, அது பண்ணாதன்னு யாரும் எனக்கு சொல்லல. பட் நம்மளுக்கு வி ஆர் மேட் டு பிலீவ். ஓ! இப்படி பண்ணா தே வோன்ட் டேக் அஸ் சீரியஸ்லி. அப்போ இருந்த சினாரியோவும் அப்படிதான் இருந்தது. ஸோ நான் வந்து நானே ஐ ஸ்டாப் டூயிங். சின்ன ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ ஸ்டார்டட் பில்டிங் வால்ஸ் அரவுண்ட் மை செல்ஃப். பட் இப்போ இன்னி தேதிக்கு வந்து நீங்கள் நல்லா பாடினா மட்டும் போகாது, யூ ஹேவ் டு பி அ குட் பெர்ஃபார்மருங்கிற ஒரு சிச்சுவேஷன் இல்லையா? எல்லா மக்கள் வந்து தே வாண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம நல்லா பாடினாலும் என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் வைபிங் அலாங் வித் அஸ். ஸோ அப்போது காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அப்போ நான் நினச்சேன், பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா. சரி பண்ணி பார்த்தா தானே தெரியும் மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் என்னோட லைவ் இன் கான்சர்ட்டில் ஐ ஸ்டார்டட் டான்சிங். அப்புறம் ஹாரிஸ் சார் அவரோட கான்சர்ட்டில் கேட்டார், வசீகராக்கு ஆடுறியான்னு கேட்டார். சரி சார் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அது அப்படியே இப்போ கான்சர்ட்டில் வந்து எங்களுக்கு ஒரு மியூசிக் ரிஹர்சல்ஸ் தனியாக நடக்குது, டான்ஸ் ரிஹர்சல்ஸ் தனியாக நடக்குது. ஏதோ போகிற வரைக்கும் போட்டோம்.